முச்சலுடனான தனது திருமணம் ரத்து செய்யப்படுவதாக ஸ்மிருதி மந்தனா அறிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். முழு விவரம். பலாஷ் முச்சலுடனான தனது திருமணம் ரத்து செய்யப்படுவதாக இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அதில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருமண விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரு குடும்பங்களும் தனி உரிமை கருதி இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கிரிக்கெட்டில் தொடர்ந்து கவனம் செலுத்த விரும்புவதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பலாஷ் முச்சலுடனான தனது திருமணம் ரத்து செய்யப்படுவதாக ஸ்மிருதி மந்தனா அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். முழு விவரம். மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவிற்கும் மகாராஷ்டிராவை சேர்ந்த இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுக்கும் திருமணம் நடைபெறுவதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெறுவதாக இருந்தது. அவருடைய, அதாவது ஸ்மிருதி மந்தனாவுடைய தந்தைக்கும் இவருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால இந்த திருமணமானது தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக பல்வேறு விமர்சனங்கள், அதாவது பலாஷ் முச்சல் பல நடிகைகளோடு தொலைபேசியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார், குறுஞ்செய்திகளை அழைக்கப்படுகிறார் போன்ற சமூக வலைதளங்களே பரவியது. அதன் பிறகாக இவர்கள் 2 பேருக்குமான திருமணம் நிறுத்தப்படுவதாக அறிவித்து வெளியாக போகிறது போன்ற பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது ஸ்மிருதி மந்தனா திருமணம் நிற்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கடந்த சில வாரங்களாக என் வாழ்க்கையை பற்றி ஏராளமான ஊடகங்கள் பல்வேறு கருத்துக்கள் என இந்த நேரத்தில் நான் வெளிப்படையாக பேசுவது முக்கியமாக என்று நினைக்கிறேன் என்பதையுமே இந்த அறிக்கையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். நான் மிகவும் தனிப்பட்ட நபர், அதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் திருமணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்பதை அந்த அறிக்கையின் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் இங்கேயே முடித்துவிட்டு நீங்கள் அனைவரும் அவ்வாறு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் இரு குடும்பங்களின் தனி உரிமையும் மதித்து எங்கள் சொந்த வேகத்தில் செயல்படவும் முன்னேறவும் இடம் கொடுங்கள் என்பதையுமே அந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார். எங்களை எல்லாம் இயக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் எனக்கும் உள்ளது என நம்புகிறேன் என்பதையுமே அந்த அறிக்கையின் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார். அது எப்போதும் என் நாட்டை மிகுந்த உயர்மட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவேன். முடிந்தவரை நீண்ட காலம் இந்தியாவுக்காக விளையாடி கோப்பைகளை வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் என்பதையுமே அந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார். இவர்களுடைய திருமணம் இந்த அறிக்கையின் மூலமாக நிறுத்தப்படுவதாகவும் ஸ்மிருதி மந்தனா தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு